மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா தான் இப்போ நினைக்கிறேன். நான் தான் உங்கள் சிவஹரி ஹரிதி பெட்ரோஹாலிக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வண்டியில் இருக்கிற செயின் அது எப்படி நம்ம வந்து டைட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டைட் பண்ண போகிறது கிடையாது, நான் மெக்கானிக் ஷாப் போய் தான் டைட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எதுக்கு செயின் டைட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து செயின் எதுக்கு டைட் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். நான் இப்போ வந்து நம்ம வந்து வண்டி ரெகுலராக ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரன் ஆகும்போது உள்ளே ஒரு சின்ன ஸ்ப்ராக்கெட் இருக்கும்ல, ஃப்ரண்ட்டு கியர் சைடில் வந்து ஒரு சின்ன ஸ்ப்ராக்கெட் இருக்கும். ஸோ அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் வந்து வியர் அண்ட் டியர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஸ்ப்ராக்கெட்டில். ஏன்னா அது வந்து நிறைய ரொட்டேஷன் சுற்றும். அதில் நிறைய ரொட்டேஷன் சுற்றும் போது தான் இதில் வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு வரும். வெளியில் இருக்கிற ஸ்ப்ராக்கெட் வந்து அதில் வந்து சம் ரேஷியோ இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கும் அந்த ரேஷியோ மாறும். அந்த என்ன ரேஷியோ எனக்கு கரெக்டாக தெரியல அப்பாச்சிக்கு. ஸோ அந்த ரேஷியோ படி வந்து இது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே, சின்ன உள்ளே இருக்கிற ஸ்பாக்கெட் 10 ரொட்டேஷன் சுற்றினா தான் வந்து உள்ளே இருக்கிற வெளியில் இருக்கிற ஸ்பாக்கெட் வந்து ஒரு ரொட்டேஷன் சுற்றும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் சுற்றும். அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளே இருக்கிற ஸ்பாக்கெட் வந்து நிறைய வேர் அண்ட் டியர் ஆகும். அப்படி வேர் அண்ட் டியர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த பல்லுலாம் வந்து சின்னதாகும். அப்படிங்கும்போது செயின் லூஸ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செயின் டைட் பண்ணுவோம். ஸோ அந்த செயின் டைட் பண்ணும்போது தான் வந்து அந்த செயின் வந்து திருப்பி பேக் டு ஃபார்ம். ஆக்சுவலாக வந்து செயினோட ப்ளே வந்து 1 இன்ச் தான் இருக்கணும். மேலே ஒரு 1 இன்ச்சா 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ அது அந்த அந்த லிமிட் தான். ஸோ மேலே ஒரு 3/4 இன்ச், கீழே ஒரு 3/4 இன்ச், அந்த அவ்வளோதான் ப்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த செயின் வந்து கரெக்டான டைட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது நம்ம வந்து இப்போ போய் நம்ம டைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனலுக்கு புதுசுனா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பில்லைக்கன் தட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து ட்ராவலாக்ஸ், மோட்டோவ்லாக்ஸ், பைக் ரிவ்யூஸ், கார் ரிவ்யூஸ் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு இன்னும் பழசு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு செயினை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்களா இதுதான் செயின். நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். இப்படி லூஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மைலேஜ் ட்ராப் நிறைய இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிஷனும் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செயினை டைட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க செயின் டைட் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி டைட் பண்ணுறாங்க, எப்படி டைட் பண்ணணும், நம்ம எவ்வளோ ஆக்சுவலாக டைட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மக்களே வந்துட்டோம். அண்ணன் தான் டைட் பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம செயின் டைட் பண்ணுறோம்ல, செயின் டைட் பண்ணும்போது எவ்வளோ ப்ளே இருக்கணும் செயின்? கரெக்டாக நம்ம சிங்கிள் 2 வீல் பார்த்து போகிறோம். நீங்கள் இல்லைனா 1 இன்ச் இருக்கணும். 2 வீல் போனால் 1 அழிஞ்சு இருக்கணும். அவ்வளோ பேர் இருந்தால் தான் வண்டி கரெக்டாக மைலேஜ் இருக்கும். மைலேஜ் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே அந்த வீல் இது இருக்கு இல்லையா, ஆக்சில் நட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டு தான் செயின் டைட் பண்ணணும். அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய தப்பு. வீல் ஆக்சில் லூஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து செயின் டைட் வைக்கணும். வீல் ஆக்சில் லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இங்கே ஒரு நட்டு மாதிரி தெரியுதா உங்களுக்கு, அந்த லைட்டுக்கு பின்னாடி ஒரு நட்டு மாதிரி தெரியும். ஸோ அந்த நட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஏற்றுவாங்க. 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே அளவு இருக்கும் உங்களுக்கு, இந்த பக்கமும் அளவு இருக்கும், அந்த பக்கமும் அளவு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டைட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் மாற்றி டைட் பண்ணிட்டாலும் வந்து நம்ம வீல் அலைன்மெண்ட்டே மாறிடும். அப்புறம் வீல் வந்து உங்களுக்கு அலச ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி. நான் அலச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ கரெக்டாக 2 சைடுமே வந்து ஒரே மாதிரி. இப்போது இந்த சைடு வந்து ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் சுற்றுறீங்கன்னா அந்த சைடும் ஹாஃப் ரொட்டேஷன் தான் சுற்றணும். ஸோ இதுதான் வந்து செயின் டைட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜரு. இந்த ப்ரொசீஜர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வீட்டிலே டைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுவாங்க. அதனால தான் வந்து வீட்டிலலாம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன். வந்துடுவேன் நேராக, மெக்கானிக் கிடைக்காது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாக சுற்றி பார்த்து அந்த ப்ளை வந்து கரெக்டாக செக் பண்ணுவாங்க. எல்லா சைட்லேயும் ப்ளை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து செயினை வந்து திருப்பி அந்த வீல் பேரிங் நட்டை வீல் ஆக்சில் நட்டை வந்து டைட் பண்ணுவாங்க. அந்த ப்ளை வந்து சிங்கிளாக போகிறோம் அப்படின்னா கரெக்டாக 1 இன்ச் இருக்கணுமா. 2 பேர் போகிறீங்க அப்படின்னா 1.25 இன்ச் இருக்கணுமா. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ இது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோ கண்டிப்பாக சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவஹரி. பாய்ங்க.